மண் பாத்திரம் எப்படி பழக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புது மண் பாத்திரங்களை இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பில் தண்ணீர் ஒப்பிட்டு அதில் இந்த மண் பாத்திரங்களை ஊற விடணும். மண் பாத்திரங்கள் முழுசாக அதில் மூழ்கி இருக்கணும் தண்ணியில். மண் பாத்திரத்தில் இருக்க சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்த ஏர் பபிள்ஸாக வெளியே வரும். அதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் முழுசாக இந்த மாதிரி தண்ணியில் இந்த மண் பாத்திரங்கள் மூழ்கி ஊறணும். ஊர்ன மண் பாத்திரத்தை நல்லா கழுவி எடுத்துட்டு சிம்மரில் வச்சு சூடு பண்ணி சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை அதில் சேர்த்துக்கணும். ஒரு கொதி வந்தோடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கஞ்சி தண்ணியோடு சேர்த்து அந்த மண் பாத்திரத்தை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து கழுவி காய வச்சு எடுத்திங்கன்னா முக்கால்வாசி சீசனிங் முடிஞ்சுது. கடைசியில் மண் பாத்திரத்தை லேசாக சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு தடவி விட்டுட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தட்டி பார்த்தா இந்த மாதிரி சவுண்ட் வரணும். அதே நேரத்தில் பாட்டம் நல்லா திக்காக இருக்கணும். கிராக் விட்டுருச்சுன்னா, இந்த மாதிரி விரிசல் விட்டுருச்சுன்னா அப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம குக் பண்ணோன்னா உடஞ்சிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். நான் நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 வருஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணதுனால அது உள்ளெல்லாம் ஃபுல்லாக பிளாக்காகவே ஆகிடுச்சு. இதை நான் கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிளான்ட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். மண் பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு உப்பு அப்படி இல்லைன்னா கடலை மாவு யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. சில சமயங்களில் தான் கடலை மாவு யூஸ் பண்ணுவேன். உப்பு அல்லாட்டி கடலை மாவு நல்லா சட்டியில் படுற மாதிரி ஃபுல் சட்டிலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டிங்கனாலே போதும். நல்லா க்ளீன் ஆகிடும். கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் உபயோகிங்க. நான்வெஜ் சமைச்ச ஸ்மெல் போகணும் மண் பாத்திரத்துலேருந்து அப்படின்னா நீங்கள் எலுமிச்சப்பழ தோள்கள் இருக்கு இல்லையா, அதை போட்டு கொதிக்க விடலாம். உங்ககிட்ட சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இல்லைன்னா நீங்கள் இட்லி தோசைக்கு ஊற வைக்கும்போது அந்த அரிசி கழுவிங்க இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் கொதிக்க வச்சு சீசனிங் பண்ணிக்கலாம். சமைக்கும் போது உடன் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி வேண்டாம். பிரியாணி, குழம்பு, பொரியல் அப்படின்னு எல்லா வகையான சமையலும் நம்ம மண் பாத்திரத்தில் செய்யலாம். தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.